கோலிவுட்ல 80ஸ்ல கொடிக்கட்டி பறந்தவங்க தான் அம்பிகா. நடிகை ராதாவோட சகோதரியான இவங்க ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டவங்க கூட ஜோடி சேர்ந்து ஹிட் படங்கள் நடிச்சிருக்காங்க. மார்க்கெட் குறைஞ்சதுக்கு அப்புறம் கேரக்டர் ரோலுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அப்படி அவங்க நடிச்ச பூவெல்லாம் கேட்டுப்பார், அவன் இவன் உள்ளிட்ட படங்கள் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்று கொடுத்திருந்துச்சு. இந்த நிலையில அவங்க சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில தன்னோட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வர என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க. அந்த வகையில கேரளாவை சேர்ந்த அம்பிகா தமிழ்ல சக்களத்தி படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. ஏற்கனவே அவங்க மலையாளத்துல குழந்தை நட்சத்திரமா ஜொலிச்சவங்களும் கூட. முதல் படம் சரியா போகலைனாலும் இரண்டாவது படமாக அந்த 7 நாட்கள் நடிச்சிருந்தாங்க. பாக்யராஜ் எழுதி இயக்கியிருந்த அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அப்போ இருந்து இவங்களோட மார்க்கெட் ஏறுமுகத்துல தான் இருந்துச்சு. அம்பிகாவும் ராதாவும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்குள்ள வந்தவங்க. 2 பேருக்குமே பலத்த போட்டி நிலவுச்சு. ராதா மட்டும் இல்லாம அம்பிகா காலத்துல அவங்களுக்கு போட்டியெல்லாம் பலமா தான் இருந்துச்சு. அதை அவ்வளவு அசால்ட்டா சமாளிச்சு கெத்து காட்டினாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு மார்க்கெட் குறைஞ்ச நேரத்துல எதை பத்தியுமே யோசிக்காம கேரக்டர் ரோலுக்கு மாறிட்டாங்க. அப்படி அவங்க நடிச்ச பூவெல்லாம் கேட்டுப்பார், வேல், மழை, அவன் இவன், ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க படங்கள்ல சிறந்த குணச்சித்திர நடிகையா கலக்கி இருந்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்லையும் அம்பிகா ஹீரோயினாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் கலக்கியிருக்காங்க. இந்த நிலையில சமீபத்தில் அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூடியூப்ல 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப தவறானவங்க அப்படின்னா அவங்களுக்கு மனித பக்கமே இல்லை. ரொம்ப வல்காரியத்தோட பேசுகிறாங்க. அவங்க பெயரை சொல்லணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு 200 வயசு இருக்கும். அவரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன நல்லவ அப்படின்னு சொல்றதுனால நான் நல்லவ ஆகிட மாட்டேன், கெட்டவ அப்படின்னு சொல்றதுனால கெட்டவளும் ஆகிட மாட்டேன். வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க கெட்டதை பேசுவாங்க. அதே மாதிரி எனக்கு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு, இப்போ இல்லை. அதே சமயம் லேட்டஸ்டாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் குறும்படங்கள் இயக்க ஆசை. என்னோட மன வாழ்க்கை முடிவுக்கு சினிமா ஒரு காரணமே இல்லை. எந்த துறையில் இருந்தாலும் 2 பேருக்குள்ளேயும் செட் ஆகலை அப்படின்னா அது முடிஞ்சிடும். எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பிரியணும் அப்படின்னா பிரிஞ்சுதான் ஆகணும். அரசியல் இருக்கிற 2 பேர் பிரிஞ்சா அரசியல் காரணம் இல்லை. அதே மாதிரி இது சினிமாவும் காரணம் இல்லை. நானும் அந்த நபரும் மட்டும்தான் காரணம். நான் இந்த துறையில ஓரளவுக்கு புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. அம்பிகாவோட இந்த பேட்டி சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அதே நேரம் 1996 திருமணம் பண்ணிக்கிட்டு அம்பிகா 2 வருஷங்கள் வாழ்ந்துட்டு விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.